என்ன ஸ்வேதா இங்க நிக்கிற? பர்ச்சேஸ்க்கு வந்தோம். பர்ஸை வீட்ல மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. பர்ஸ் எடுத்துட்டு வரேன்னு போனவர் ரொம்ப நேரமா ஆளை காணோம். அவனுக்கு அறிவே இல்ல. உன் ஃப்ரெண்டு தானே, அவர் மட்டும் எப்படி இருப்பாரு? ரொம்ப புகழ்ற. வா டிராப் பண்றேன். வா. சிவா, எங்க அம்மா வரங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அம்மா அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. முழுக்காம இருக்கிற எனக்கு உன்னோட ஆசீர்வாதம் வேணுமா? என் வயிற்றுச்சல் உன்னை சும்மா விடாதடி. நீ உருப்பட மாட்ட. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை ஆசீர்வாதம் வேற பண்ணணுமா? ஓடி, என் மூச்சிலே முடிக்காத. வாங்க. கவலைப்படாத, குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியா போயிடும். வா போலாம். களை எடுத்துட்டே இருக்காதீங்க, சீக்கிரமா வேலையை முடிங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாரி வருது, பூரா மாங்காயை ஏற்றி அனுப்பணும். 4 மணிக்குள்ளார போய் சேரணும். போட்டு வச்சிருக்கிற எறும்பு சாணி எல்லாம் உரமாகணும்னா ஒரே வழி 4 அடி அது குழி தோண்டியே ஆகணும். 4 அடிக்கிறது 6 அடியா தோண்டி வைங்க. எதுக்கு? எதுக்கா? இந்த பத்திரத்துல நீ கையெழுத்து போடலன்னா உன்னை புதைக்கிறதுக்கு. என்ன புதைக்க போறியா? எப்பா, 4 பேர் நம்மளை தேடி வந்திருக்காங்க. ஒரு குழிங்கிறது 4 குழியா தோண்டு. ஐயா எதுக்குங்கய்யா? இவங்களை புதைக்கிறதுக்கு தான். என்னடா சொன்ன? நீங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா நல்லா படுத்து தூங்குங்க. இந்த 4 பேர்த்தையும் நான் பாத்துக்கிறேன். வரட்டுமா வரட்டுமா வரட்டுமா? மறுபடியும் உங்களை பார்க்க போறோம் இல்லையா? ஆரம்பிங்க. ஓடுங்கடா அவனை. காப்பாத்த முயற்சி பண்ணாதடா. அப்படிலாம் சொல்லாதடா. நான் உழைக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதடா. என்ன நம்பி வந்தவ ஸ்வேதா. உனக்கு ஒண்ணு ஆகாதடா. அவளை மட்டும் கண் கலங்கமா பாத்துக்கடா.
ஸ்வேதா, அழாத. நீ அழுத உன் குழந்தையும் பாதிக்கும். அழாத. பிடிச்சரணியா, அழுகட்டும். அழுதான் மனசுல இருக்கிற பாரெல்லாம் குறையும். கடவுளே, இதையெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்க. இவங்களையெல்லாம் நீ தண்டிக்கவே மாட்டியா? தண்டிக்கிறதுக்கு நீ இருந்தா தானே. என்னடா சிவா அமைதியா இருக்க? என்னடா பண்றது, ஒன்றும் புரியலையே. ஏதாவது பண்ணி அவனடா. அந்த ஆதிகேசவனை சும்மா விடக்கூடாது. அவன் ஆஸ்தி அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் காலி பண்ணணும்டா. எப்படிடா நம்மளால முடியும்? அவன் சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கு. சின்ன உளிதாண்டா மிகப்பெரிய மலையவே உடைக்கும். பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும், செயல் இறங்குறப்ப நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டியது வரும். அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமாடா? செத்தது நம்ம ஃப்ரெண்ட்ரா. இனிமே அந்த ஆதிகேசவனால ஒரு உயிர் கூட போகக்கூடாது. அந்த ஆதிகேசவன் ஏன்டா இந்த மாதிரி கொலை பண்ணோம்னு தின தினம் நொந்து சாவணும். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவனுக்கு இடி மாதிரி இறங்கணும். நம்மனால ஏற்படுற ஒவ்வொரு தளமும் அவன் காலத்துக்கும் மறையக்கூடாது. உட்காரியா? திருந்த மாட்டீங்களா? நில்லுங்க. ஆடு மாடு மாதிரி மொத்தமா வரீங்க. ஒருத்தர் எவ்வளோ போ. ஹலோ ரவியா? சொல்லுப்பா. சிக்கன் பிரியாணியா? நாட்டுக்கோழியா? என்னையா மிஸ் பண்ணிட்டேன். இன்னொரு நாள் வந்து ஒரு பிடி பிடிச்சிடலாம். யோ, யார் இவனை உட்கார சொன்னாங்க? என்ன வேணும்? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எழுது நின்று கூடியா? என்னையா கசமசான என்னென்ன எழுதியிருக்கு? தப்பா ஒன்றும் எழுதல சார். என்ன நடந்ததோ அதைத்தான் எழுதியிருக்கேன். சொத்து மேல ஆசைப்பட்டு என் நண்பனை கொண்டுட்டான் சார் அந்த ஆதிகேசவன். நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் எப்படி நம்புறது? ஏதாவது சாட்சி இருக்கா? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறியே, அவர் யார் தெரியுமா? அவர் சாதாரண ஆள் இல்ல, சமுதாயத்துல பெரிய புள்ளி, எல்லா மக்களுக்கு உதவி செய்யற பெரிய மனுஷன். ரோட்ல போற வர கம்ப்ளைண்ட் எல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. நான் ரோட்ல போறவன் கிடையாது சார். நான் பாதிக்கப்பட்டவனுடைய நண்பன். ஆதி கொலை பண்ணத நீ பாத்தியா? நான் பார்க்கல சார். பின்ன எதை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குற? நீ அவர் மேல இருக்கிற பொறாமையில கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு நான் சொல்றேன். வாயில வந்ததெல்லாம் பேசாதீங்க சார் ப்ளீஸ். நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். என்னால ஒன்றும் பண்ண முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆதி பெரிய மனுஷன். ஆதி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது எனக்கே ஷாக்கா இருக்கு. அதனால கம்ப்ளைண்ட டர் 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 வாடா போலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டானுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். யார் நீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. எப்போ நடந்தது? நடந்து 16 நாள் ஆச்சு சார். எப்படி நடந்தது? இதான் சார் நடந்தது. ஐசி, என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? நிம்மதியா போங்க, நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் சார். நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்க நம்புறேன் சார். டோன்ட் வரி தம்பி, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் சார், ஏதாவது பண்ணுங்க. அப்பதான் ஊர் மக்கள் நிம்மதியா இருக்க முடியும். பிஸ்னஸ் மேன்கிற போர்வில் நிறைய தப்பு பண்றான் சார். ஏகப்பட்ட இல்லீகல் பிஸ்னஸ். அவனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இப்படியே விட்டுட்டா நாட்டை சுடுகாடு ஆக்கிடுவான். இந்த மக்களை காப்பாற்றுற பொறுப்பு உங்க கையில தான் சார் இருக்கு. பிரச்சனை என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார்.
எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஓகே, நான் தப்பிச்சிட்டேன். உங்கள் அப்பா இஷ்டப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய் விளையாடாதா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஓகே, பி சீரியஸ். சொல்லு, கேட்குறேன். எப்பயுமே நீ சொல்லி நான் கேட்கணும் தானே உன் ஆசை? இல்ல சிவா, இது விளையாட்டு இல்ல, சீரியஸ். நம்ம வாழ்க்கை இப்போதான் நம்ம சரியான முடிவு எடுக்கணும். நீ எனக்காக காத்திருப்பேன்னு தெரியும் சரண்யா. நம்ம 2 பேரும் பிரிய மாட்டோன்னு நான் நம்புறேன். ஐயா வீட்டில் தான் இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வணக்கம். என்னையா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க தலைவா. என்ன புதுசாக ஏதாவது பிரச்சனையா? சும்மா அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க தலைவா. ஆஹா, என்ன பிரச்சனைன்னு கேட்க வேண்டியதானே? கேட்டேன் தலைவா, பசங்க அவங்கள தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே ஏதாவது வில்லங்க இருக்குமேயா? அப்படிலாம் ஒன்றும் இருக்காதீங்க, பசங்களை பார்த்தா நல்ல பசங்களா தெரியுது. அப்படித்தாயா தெரிவாங்க. தீக்குச்சியில் நெருப்பு இருக்கிறத வெளியே தெரியுமா? அது மாதிரி தான்யா ஸ்டூடெண்ட்ஸும். வாயா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆ, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். நம்ம தொகுதியில் ஒரு முக்கியமான பிரச்சனை. அவசரமாக நான் போயிட்டு இருக்கேன். என்ன விஷயமா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்குவோம். ஒரே நிமிஷம் சார், கேட்டுட்டு போயிடுங்க. சரி, என்ன விஷயம்ப்பா சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ஆதி கொலை பண்ணிட்டான் சார். என்னையா சொல்றீங்க? ஆதியா கொலை பண்ணா? ஆமாம் சார். ஆமாய்யா, அவன் ரொம்ப மோசமானவன். ஏகப்பட்ட பிராடு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். பசுந்தோல் பொருத்திய குள்ள நெறி. நீங்க கவலைப்படாம போங்க தம்பி. மேலிடத்துல சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ண சொல்றேன். ரொம்ப நன்றி சார். ஆ. நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். சரிங்கய்யா. ஹலோ, நான் எம்எல்ஏ பேசுறேன். ஆதி, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், போராடுவோம், போராடுவோம், கைது செய், கைது செய், போராடுவோம், 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 எல்லாரும் உட்காருங்க. போராடுவோம், போராடுவோம், ஆதிகேசவனை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், போராடுவோம், போராடுவோம், கைது செய், கைது செய், போராடுவோம், போராடுவோம், கைது செய், கைது செய், ஆதிகேசவனை கைக்கூலியாக செயல்படும் போலீஸ். என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். முதல்ல எல்லாரும் கலைஞ்சு போங்க. கைது செய், கைது செய், ஆதிகேசவனை கைது செய். முன்னறிவிப்பு இல்லாம மறியல் பண்றது சட்டப்படி குற்றம். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். எல்லாரும் கலைஞ்சு போயிடுங்க. போராடுவோம், 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 நிலைமை கைமீறி போறதுக்குள்ள முதல்ல மறியலை கைவிடுங்க. கைது செய், கைது செய், ஆதிகேசவனை கைது செய். உங்க கோரிக்கை நிறைவேறும். பொது இடத்துல மறியல் பண்ணாம மரியாதையை கலைஞ்சு போங்க. கைது செய், கைது செய், ஆதிகேசவனை கைது சொல்றத செய். கேட்கலனா லத்தி சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். மரியாதையை கலைஞ்சு போங்க. முதல்ல ஆதிகேசவனை கைது செய்யுங்க. ஆதிகேசவனை கைக்கூலியாக போலீஸ் சொல்லுங்க. ஆதிகேசவனை கைக்கூலி போலீஸ் சொல்லுங்க. ஆதிகேசவனை கைக்கூலி போலீஸ் சொல்லுங்க. ஆதிகேசவனை கைக்கூலி போலீஸ் சொல்லுங்க. ஆதிகேசவனை கைது பண்ண மாட்டாங்க போலீஸ் போலீஸ் சொல்லுங்க. கடன், பகை, நெருப்பு, இந்த மூணுல கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வைக்கணும்னு ஆதி சொல்லுவான். மொத்தமா வச்சுட்டான்டா, பத்திட்டு எரியுது. இனிமேல் தானே அவனுக்கு அழிவு ஆரம்பம். ரோட்ல மறியல் பண்ண பசங்க சின்ன பசங்க பாஸ். ஆதி நைட்டு எல்லா பசங்க தூக்கினான் பாஸ். அப்படி சொல்ல முடியாது தோரா. அவனுங்க ரோட்ல இறங்கிட்டானுங்க. அவனுங்க எதையும் செய்வானுங்க. இனிமேல் நம்ம கொஞ்ச நாள் அமைதியா இருக்கலாம். நடக்க போறத பார்த்து ரசிக்கலாம். நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பாஸ். கேப் தூக்கணும் பாஸ். பல தடவை மிஸ் ஆயிருக்கான். ஒரு நாள் மாட்டாம போறான். பகதூர் எவ்வளவு பெரிய ரவுடி, 13 வயசு பையன் போட்டு தள்ள. நாம அவனுக்கு கண்ணு தெரிஞ்ச எதிரி, அவன் நமக்கு கண்ணு தெரிஞ்ச எதிரி. இந்த தொழில எவன் நமக்கு எவனாவன நமக்கே தெரியாது. முந்திரி பருப்பு எடுத்துங்க. ஏற்கனவே உடம்புல கொழுப்பு அதிகம். இதையும் சாப்பிட்டோன்னா இப்படி ஆயிட வேண்டியதுதான். அனுபவிக்க வேண்டிய வயசுல அனுபவிச்சிடணும். இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா மொத்த மளிகை கடையும் நம்ம உடம்புல தான். அது என்ன உண்மைதான். கேள்விப்பட்டேன் ராகவங்கால ஏதோ செட்டப் இருக்காம, உண்மையா?
ஐயா அது பர்மனெண்ட் கிடையாதுயா, மூடு வந்து அப்பப்போ போயிட்டு வருவேன். பார்த்து இன்ஸ்பெக்டர், முக்கியமான நேரத்துல புருஷங்காரன் வந்துட போறான். அப்புறம் பேப்பர்ல தலைப்பு செய்தி நீங்க தான். வாங்க அவரை சாப்பிட சொல்லுங்க, ரொம்ப இல்லையே. நம்ம எம்எல்ஏ எங்க போனாலும் பொதுக்கூட்டத்துக்கு போற மாதிரி தான் லேட்டா தான் வருவாரு. என்ன பண்ண சொல்ற ஆதி? மக்களுக்கு நல்லது பண்ணலைனாலும் நல்லது பண்றது மாதிரி நடிக்க வேண்டியிருக்கு. போடுங்க, அவருக்கு கொஞ்சம் சேர்த்தே போடுங்க. கவுத்துறீங்க போல இருக்க. கிளப்புறாரு பாருங்க. என்ன இன்ஸ்பெக்டர், உங்க ஏரியாவில் ஒரே பரபரப்பு, மறியல் பண்ணி பெரிய கலட்டாவே ஆகி போச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அது ஒன்றும் இல்லைங்கய்யா, சும்மா பூச்சாண்டி காட்டுறானுங்க. 307 போட்டு தூக்கி உள்ள வச்சா எடுக்கிறதுக்கு நாதி கூட கிடையாது. அப்படி அசால்ட்டா இருந்துடாதீங்க இன்ஸ்பெக்டர். படிச்ச பசங்க ஏதாவது யோசிச்சாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். எல்லாருமே ஸ்டேஷன்ல இருக்கானுங்க. ரத்தன் சாமி கிட்ட சொல்லி நல்லா கவனிக்க சொல்லியிருக்கேன். இனிமே ஐயா பக்கம் ஒருத்தம் கூட தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. மீதியை நான் பாத்துக்கிறேன். என்ஜாய். என்ன எம்எல்ஏ, பயந்துட்டீங்களா? நிலாவுக்கும் சூரியனுக்கு நடுவுல கயிறு கட்டி ஊஞ்சல் ஆடுறவனா சுள்ளா, அவனால நம்மள என்ன பண்ண முடியும்? அதுக்குள்ள ஆதி நான் என்ன சொல்ல வரேன்னா, மாண்புமிகு நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட விளையாடுறானுங்களா? உயிர் பயம் என்னங்கிறத அவங்களுக்கு நான் காட்டுறேன். தைரியம் இருந்தா நடுரோட்ல மறியல் பண்ணுங்க. மச்சான் லட்சி தொப்பி போட்டுக்கிட்டு அடி வாங்குவாங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த வேலை வளர்க்குறானுங்களாடா. அடியில இருந்து தப்பிக்க ஒரு வழி சொல்லவா? அவனுக்கு புண்ணியமா போவோம். அடிக்க வரும்போது முன்னாடியே அலறி சனி முடிச்சவன உங்ககிட்ட போய் யோசனை கேட்டேன் பாரு. ஏழரை கூப்பிட்டு போல் இருக்க. சார் எப்படியாவது பேசி வெளில கூட்டிட்டு போயிடணும் சார். வீக்கெண்ட் வேற, கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டாங்கன்னா 3 நாள் ஜாமீன் கிடைக்காது. கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சிவா சார் நிறுத்துங்க. எதுக்கு சார் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? அடிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. சட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியாது, கோர்ட்டு தான் தெரியும். இப்ப என்னங்கிற? இதுக்கு மேல இவங்க மேல ஒரு அடி விழுந்தது நடக்கிறதே வேற. ஏன் ஏரியாவிலே வந்து என்னைய மிரட்டுறியா? இப்ப உனக்கு என்ன வேணும்? சார் வாங்க. இனிமேலாவது இவனை ஒழுங்கா இருக்க சொல்லு. தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டா இவன் உயிர் இவங்கிட்ட இருக்காது, பறந்து போயிரு. டேய் போடா. உலகத்துல காதலிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா இருக்காங்கடா. உன்னை காதலிச்சு நான் மட்டும் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். உன்னை வாழ்க்கையில சந்திச்சிருக்கவே கூடாதுடா. உன்னோடு வாழ்ந்திட வேண்டும்,
உறவாக நீ வர வேண்டும். ஒரு கோடி ஆசைகளை உன்னிடம் சொல்லிட வேண்டும். எப்போதும் நீதான் வேண்டும், என் அருகே இருந்திட வேண்டும். 7 ஜென்மங்கள் உனக்காக வாழ்ந்திட வேண்டும். உன்னுயிரும் என்னுயிரும் ஒரு உயிராயாக வேண்டும். உயிருள்ள நொடி வரையில் நீ மட்டுமே உறவாய் வேண்டும். உன்னோடு வாழ்ந்திட வேண்டும், உறவாக நீ வர வேண்டும். ஒரு கோடி ஆசைகளை உன்னிடம் சொல்லிட வேண்டும். நித்தமும் உன்னையே நெஞ்சில் சுமந்து பித்தனாய் வாழ்கிறேன் தன்னை மறந்து. சாலையில் போகும்போது உந்தன் ஞாபகம் காலை முதல் மாலை வரை என்னை வாட்டிடும். ஆறாத காயங்கள் உன்னை கண்டால் ஆறும், தீராத சோகம் எல்லாம் உன் சிரிப்பில் மாறும். நன்றி சொல்ல தவிக்கிறேன், என் விழியசைவும் நீதானே. நான் மறைகள் எழுதி வைத்த காதல் ஜீவன் நாம் தானே. உன்னோடு வாழ்ந்திட வேண்டும், உறவாக நீ வர வேண்டும். ஒரு கோடி ஆசைகளை உன்னிடம் சொல்லிட வேண்டும். தொட்டு நாம் நடக்க மனம் எங்குதே. பாலை நிலம் போல் கண்கள் வற்றி போகுதே. நீ பிறக்கும் யுகம் யாவும் நான் பிறக்க வேண்டும். பனி தூங்கும் புல்லாக உனை தாங்க வேண்டும். வானம் எங்கும் வரைந்து வைத்த ஓவியமும் நீதானே. வாடும் இந்த ஏழைக்கு வழித்துணையும் நீதானே. உன்னோடு வாழ்ந்திட வேண்டும், உறவாக நீ வர வேண்டும். ஒரு கோடி ஆசைகளை உன்னிடம் சொல்லிட வேண்டும். எப்போதும் நீதான் வேண்டும், என் அருகே இருந்திட வேண்டும். 7 ஜென்மங்கள் உனக்காக வாழ்ந்திட வேண்டும். உன்னுயிரும் என்னுயிரும் ஒரு உயிராயாக வேண்டும். உயிருள்ள நொடி வரையில் நீ மட்டுமே உறவாய் வேண்டும். உன்னோடு வாழ்ந்திட வேண்டும், உறவாக நீ வர வேண்டும். ஒரு கோடி ஆசைகளை உன்னிடம் சொல்லிட வேண்டும். லீகலா எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. எல்லாரும் ஆதிக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. இப்படியே விட்டுட்டா எல்லா காரியம் கட்டு போயிடும். நம்மளுக்கு நீதி கிடைக்காது. ஏன்டா எல்லாரும் இப்படி இருக்காங்க? தப்பு செய்யறவனுக்கு துணை போறானுங்கடா. காசு இருக்கிறவன் தான் எதையும் செய்யலாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இதுக்கு என்னதான்டா முடிவு? நம்ம ஊரு சட்டம் அப்படி. நம்ம ஊர்ல இருக்கிறது முதலாளித்துவ ஜனநாயகம், கேபிட்டலிஸ்டிக் டெமோக்ரஸி. இங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. நாம தான் புத்திசாலித்தனமா நடக்கணும். நம்ம ஊர்ல
ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம். ஒண்ணு முதலாளியா இருக்கணும், இல்ல ஏழையா அடிமையா யாரையுமே எதிர்க்காம இருக்கணும். எப்பவும் எல்லாத்தையும் பணக்காரன் தான் முடிவு பண்றான். நாம நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் உணர்வு பூர்வமாவும் உணர்ச்சி பூர்வமாவும் பார்க்குறோம். ஆனா இங்க இருக்கிற அரசியல் கண்ணோட்டமே வேற. அரசியல் ரத்தம் சிந்தாத போர், போர் ரத்தம் சிந்தும் அரசியல். சட்டப்படி நமக்கு யாரும் துணையா வர மாட்டாங்க. ஒரு மூலையில சின்னதா நீதி ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு நம்ம நினைச்சது தப்பு. இனி நாமளும் அவன் வழியில போய் அவனை காலி பண்ணணும். சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. வாங்கடா. யார் நீங்க? என்ன விஷயம்? நான் ஏதாவது பண்ணணுமா? உங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா தானே நான் ஏதாவது பண்ண முடியும். ஆதியை போடணும் சார், அது உங்களால் மட்டும்தான் முடியும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், நாங்கள் பார்த்துக்குறோம். ஆதியை போட்டுத்தள்ளணும். நீங்க மனசு வச்சாதான் முடியும். அவன் சாகணும் சார், ப்ளீஸ். பத்தலைன்னா சொல்லுங்க சார், நாங்க வேணா வேற ஏதாவது காசு ஏற்பாடு பண்ணி தரோம். என்ன தம்பி விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்க? இந்த ஊர்லயே அவன் தான் பெரிய ஆளு, அவனை ஒன்றும் பண்ண முடியாது. நானும் பலமுறை முயற்சி பண்ணி தோத்துட்டேன், அவனை ஒன்றும் பண்ண முடியல. இவ்வளோ ஆள் பலம் அதிகார பலம் இருந்தோம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நீங்க ஒன்று பண்ணுங்க, இவங்களை கூட்டம் போயிட்டு அவனை தூக்கிடுங்க. எத்தனை லட்சம் வேணாலும் நான் தரேன். கோர்ட்டு கேஸ் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய ஆள் அம்பு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவனை காலி பண்ணிடுங்க. அப்படி நடந்துட்டா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன விஷயம்ப்பா? லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா? எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு சார், யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவனை கடவுள் ரேஞ்சுக்கு புகழ்றாங்க சார். என்ன பண்ணுறது தம்பி, யாரும் அவன் மேலே கம்ப்ளைண்ட் தர மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் ஆதிகேசவன் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது. கோர்ட்டுக்கு வந்தால் எவனும் சாட்சி சொல்ல வர மாட்டான். எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒரே ஒரு சாட்சி, ஒரே ஒரு ஆதாரம் இருந்தால் போதும், அவனை தூக்கி உள்ளே வச்சிருவேன். ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாது. ஒரு ஆதாரம் இல்லை சார், நிறைய ஆதாரம் கிரியேட் பண்ணி தரேன். நீங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பீங்களா சார்? நீ ஆதாரத்தோட வா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ஏய், யாரா நீ? ஆதியை பார்க்கணும். அண்ணனே பேர் சொல்லி கூப்பிடுறியா நீ? ஏய், யாரா அவன்? அண்ணே, உங்களை பார்க்கணும் சொல்கிறேண்ணே. என்ன பார்க்குற அளவுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? அண்ணே, நான் உங்ககிட்ட வேலைக்கு சேரணுண்ணே. இங்கே என்ன நடக்குது தெரியுமா? தெரியும்ண்ணா, நீங்கள் சொன்னா இவனே போட்டுருவேன். ஏய், சும்மா இருங்கடா, என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா, உன் வீரம், மற்றவங்களை நீ போட்டு தள்ளுற ஸ்டைலு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நீ செய்வியோ செய்ய மாட்டியோ எனக்கு தெரியாது, ஆனா என் ஏரியாக்குள்ளே வந்து என் புள்ள மேலேயே கை வைக்க நினைச்சு பாரு. உன் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சு. வா. எதுக்கு தம்பி வீண் வம்பு? எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆக வேண்டிய வேலை பாரு. நான் அட்வைஸ் பண்றேன்னு தப்பா நினைக்காது சிவா. நீ என் புள்ள மாதிரி, இப்ப எல்லாத்துக்குமே பாதுகாப்பு நீதான். இந்த புள்ளை பாரு, வாயும் வயிறுமா இருக்கா. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா
அவளுக்குன்னு யாருப்பா இருக்கா? சிவா, நீ படிச்சவன், சுயமா யோசி, யார் சொன்னபடியும் கேட்காது. ஆனா ஒண்ணு, வன்முறைங்கிறது 2 பக்கமும் கூர்மையா இருக்கிற ஒரு ஆயுதம். இவ்ளோ பிரச்சனைக்கு நான் தான் காரணம். நான் உங்க கண் முன்னாடி இருந்தா உங்களுக்கு பழி வாங்குற வெறி இன்னும் அதிகமாயிடும். நான் பேசாம பாம்பே போயிடுறேன். அங்க போய் ஏதாவது வேலை பார்த்து என்னையும் புள்ளையும் காப்பாத்திக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க சிவா, நான் கிளம்புறேன். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்டு போ. நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன்னு நினைச்சேன்னா தாராளமா நீ கிளம்பலாம். என் மேல நம்பிக்கை இருந்தா இங்க இரு. பாதிப்பு உனக்கு அதிகம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. செத்து போனவன் என் நண்பன், என் உசுர்ல பாதி. எது செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. வேட்டியை மடிச்சுக்கிட்டு அருவாள் தூக்குறது. நான் கிளம்புறேன். சிவா, நாங்கெல்லாம் உன்னை நம்பி இருக்கிறோம். சரண்யா உனக்காக காத்துட்டு இருக்கிறா. சரியோ தப்போ எதுவாக இருந்தாலும் நீயே யோசிச்சு ஒரு முடிவு பண்ணு. என்னாச்சு? ஓகே, பத்திரமா கொண்டு வந்து சரி. என்னடா பேய் மிமிக்கிற? எதனா பிரச்சனையா? ஒன்றும் இல்லைப்பா, நீ போ. ஏய், என்னடா மரகலன்ற? நான் இல்லைப்பா, அங்கே உன் ஃப்ரெண்டு கூப்பிட்றான். மகனா தப்பிச்சுங்கடா நீ. ஹலோ சிவா, நான் குரு பேசுகிறேன். எது நடந்தாலும் லைனை கட் பண்ண. ஓகே ஓகே, சொல்லு. ஏதாவது ரகசியத்தை கண்டுபிடிச்சியா? பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏய், யார்கிட்ட பேசுனீங்க? போய் மட்டும் சொன்னா சங்க எடுத்துருவேன். ஹலோ ஹலோ, we are calling from customer care. சொல்லுங்க சார், ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? நீ எந்த ஹெல்ப் எனக்கு பண்ண தேவையில்ல. அந்த நாகமுக சாங் மட்டும் போட்டு விடு. இந்தா போய் பேசுனா வெட்டி போட்டுருவோன்னு. ஹலோ சிவா, போய் சொல்லி தப்பிச்சுக்கிட்டேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு குரு. அதனால மோசமானவனுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாது. நான் சொல்கிறத கவனமாக கேளு. இன்னைக்கு ராத்திரி ஓகே டன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. ஏதோ வண்டி வருது, அங்கே போய் வண்டி நிறுத்தலாமா? ஏய் நிறுத்தியா? என்னப்பா வண்டியில் என்ன இருக்கு? மெடிசன்ஸ் இருக்குது சார். மெடிசன்ஸ் இருக்கா? ஆமாம் சார். எங்கே திறந்து காட்டு. தப்பாக ஏதாவது ஐட்டம் இருக்கா? இல்லை சார், இது ஆதிகேசன் வண்டி சார். ஆதிகேசன் ஐயா வண்டியா? சரி சரி. யோ இங்கே வாயா, முதல்ல கேட்டை போய் துறையா, சீக்கிரம் போயா. யோ கேட்ட தூக்கியா.
உன் கோவம் நியாயம்தான். ஆனா நீ போற பாதை தான் எனக்கு கரெக்டுன்னு தோணல. உன்ன மாதிரி என்னால சுயநலமா யோசிக்க முடியல. நடக்க போற விபரீதத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து பழிச்சிட்டு இருக்கேன் சிவா. நான் என் வழியில போயிட்டு இருந்தேன். இப்ப எல்லாமே மாறி போச்சு. நானே வேண்டாம் நினைச்சாலும் எதையும் நிறுத்த முடியாது. வரேன். சிவா, ஹலோ ஹலோ ஆதி, நான் காசி பேசுறேன். தண்ணி அச்சின்னு இருக்கியா? போதை இறங்குற மாதிரி நான் ஒரு நியூஸ் சொல்லட்டுமா? ஆம்புலன்ஸ் வச்சு சரக்கத்தினிய அது மொத்தமா மாட்டிக்கிச்சு. டே ஆதி, நான் உன்னை போட்டு தள்ளன்னு பார்த்தேன். ஒரு சுள்ளாங்கிட்ட வாலாட்டினிய அவன் போட்டு தள்ளுவான்னு பொறுமையா இருந்தேன். ரிவிட்டு வச்சிட்டான்ல, இனிமேல் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. டே போதையில வளராதுடா. போய் படுறா. என் பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். கை மீறி போச்சு ஆதி. இனிமேல் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. உன் சரக்கு மாட்டினது போதை தடுப்பு துறையில. என்னடா சொல்ற? வைடா போன. அது என்னாச்சு? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? உன் பாட்டை நம்ம சரக்கெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான். சரக்கு நமதுன்னு கன்ஃபார்ம் ஆனா அப்படி அமைதியா இருங்காதி. எதுவும் தப்பா நடக்காது. பவர் நம்ம கையில இருக்கு. அப்புறம் எப்படி சரக்கு மாட்டி? நம்ம சரக்குன்னு தெரிஞ்சோம். யார் பிடிச்சா? எங்கேயோ தப்பு நடந்திருக்காது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த தொழிலை நிறுத்தி வை. ரொம்ப ஈஸியா சொல்றீங்க இன்ஸ்பெக்டர். அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் நிறுத்த முடியாது. சரக்கு போற இடத்துக்கு சரக்கும், வெப்பன்ஸ் போற இடத்துக்கு வெப்பனும் கரெக்ட் டைமுக்கு போய் சேர்ந்தாகும். இல்லைன்னா நம்மளை தூக்கிட்டு வேற ஒருத்தனை வச்சுக்குவாங்க. அப்புறம் நம்ம நடு தெருவில் தான் நிக்கணும். ஆதி, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. சந்தோஷமா சரக்கடிங்க. மீதியை நான் பாத்துக்கிறேன். மெதுவா மெதுவாமா மெதுவா. உட்கார் உட்கார். டாக்டர் என்னம்மா சொன்னாரு? ஃபால்ஸ் பெயினா நெக்ஸ்ட் மந்த் டைம் சொல்லிருக்காரு டாக்டர். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. தண்ணி விடு. இந்தம்மா. எல்லாமே நாங்கள் செஞ்ச தப்பு. ஆதிகேசவன் கேட்டப்போவோ இந்த வீட்டை எழுதி கொடுத்துருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அது எப்படி என் விட்டு கொடுக்க முடியும்? பிரச்சனைன்னு வந்தா துணிச்சு நிக்கணும். நம்மளால எதுவும் பண்ண முடியலனா என் புள்ளைய வளர்த்து ஆளாக்கி என் புள்ளைய வச்சு கொலை பண்ணுவேன். ஸ்வேதா, டென்ஷன் ஆகாத. நீ இருக்கிற சூழ்நிலை டென்ஷன் ஆனா உன் உயிருக்கே ஆபத்து. இது பாருமா, நீ எதுக்கு கவலைப்படாத. பூமியில் கடவுள் அவதரிக்க போகிறதில்ல. எவன் தப்ப தட்டி கேட்குறானோ அவன் தான் கடவுள். அவன் விதி எங்கே முடிய போகுதோ யாருக்கு தெரியும். கண்டிப்பாக ஆதிகேசவன் சாவான். யாரு துரோகி? சொல்லுங்கடா. ஏன் சோத்த தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றவன் யாருடா? உங்களுக்கெல்லாம் நான் என்னடா குறை வச்சேன்? சரக்கு பொண்ணுன்னு அனுபவிக்கிறீங்கல்ல. ஏன்டா எவன்டா துரோகம் பண்ணுது? எவன் சொல்லுங்கடா, எவன் துரோகம் பண்ணுது? எனக்கு ஊமனதான் சந்தேகமா இருக்கு. நீ தானே சரக்கா காட்டி கொடுத்த? உங்களை காட்டி கொடுப்பா. உங்களை விட்டானே யாருன்னா இருக்காங்க? ரோட்ல போய் நாய் கூட மதிக்காதண்ணே. என்ன விட்டுறேன்? என்ன நான் இல்லைண்ணே, நான் பண்ணலண்ணே. அப்புறம் எவன்டா இந்த வேலையை பண்ணுது? சரக்கு போனா போட்டுடா. முதலா இப்பதான் போலீஸ்ல மாட்டிருக்கோம். ஒண்ணு மாட்டினா போதும், மொத்தத்தையும் தோண்டிடுவான். நீ போட்டு கொடுத்தியா? இல்லண்ணா. நீ தானே காட்டி கொடுத்த? நான் இல்லண்ணா, சத்தியமா நான் இல்லண்ணா. நீ தானே புதுசா சேர்ந்தவன். யாரா நீ? நல்லவனா கெட்டவனா? துரோகியா நண்பனா? யாரு? என்ன நம்புனா என்ன வெட்டி போட்டா கூட நான் உனக்கு துரோகம் பண்ண சுட்டு பொசிக்கிடுவேன். ஜாக்கிரதை.
கொடுத்த பாட்ட நான் அகநானூறு என்ன அலசி பாரு நான் புறநானூறு என்ன புரட்டி பாரு நீ ஐகார குறுக்குமா அட அங்கங்க இனிக்குமா இதுதான் சொர்க்கமா இதுக்கு பேரு வெக்கமா நான் கலிங்கத்து பரணி ஏ கண்ணானி கவனி நான் பார்த்திவன் கனவு அத படிச்சிட பழகு அடி சீவக சிந்தாமணி உன் சிரிப்பால் ஆனங்கனி நான் குற்றால குறவஞ்சி நல்ல குறி சொல்லும் சிறுவஞ்சி ஏ முக்கூடர் பள்ளு தள்ளாதே அள்ளு பிள்ளை தமிழே தாலாட்டு சொல் நான் அகநானூறு என்ன அலசி பாரு நான் புறநானூறு என்ன புரட்டி பாரு நான் சிலப்பதிகாரம் என்ன சீண்டட நீயா நான் மணிமேகலைதான் தரும் மயக்கமோ தனிதான் நீ ஐங்குறு நூறு இல்ல கலித்தொகை நூல ஏ பதிற்று பத்த இல்ல பாண்டியர் சொத்த நான் சிறுபானாற்று படை இது தித்திக்கும் தேனின் அடை ஏ பெரும்பானாற்று படை ஓ பெருமைக்கு எது தடை நான் கலைகளின் சுரங்கம் காவிய அரங்கம் தரணியை மயக்கும் தமிழ்மொழி சங்கம் அகநானூறு என்ன அலசி பாரு நான் புறநானூறு என்ன புரட்டி பாரு நீ 10 பாட்டு 8 தொகை பகுபத இலக்கணமா நாம் பக்கம் வந்து பக்குவமா உன்னைத்தான் படிக்கட்டுமா நான் வள்ளுவன் எழுதிய குறள் 2 வரியில சொன்ன பொருள் நீ காவிய தலைப்பின் கூட்ட பெரும் கவிஞர்கள் கொடுத்த பாட்ட நீ அகநானூறு என் அழகு தேரு நீ புறநானூறு உன் புகழோ நூறு சிவா உன்னை எங்கெல்லாம் தேடுறது இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க என்ன விஷயம்? இந்தா உனக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கஷ்டம் சிவா இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க போய் அட்டென்ட் பண்ணு உனக்கு இந்த வேலை கிடைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன சிவா மௌனமா இருக்க முதல்ல நீ ஒரு வேலையை தேடிக்கோ அப்பதான் உன்னை சமுதாயத்துல மதிப்பாங்க நான் இன்டர்வியூக்கு போகிற மூடில் இல்லை. எனக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போக முடியும். நீ படிச்சவன் நீயே புரிஞ்சுக்கலன்னா எப்படி சிவா நீ போற வழி வேற வாழ்க்கை வேற தயவு செய்து புரிஞ்சுக்க நான் எதையும் புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்லை. தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாத. என்னது நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேனா நீ எங்க இருக்கேன்னு தேடி வந்து நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்ற பாரு எனக்கு இது தேவைதான் நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத சிவா நீ நினைக்கிற மாதிரி இல்ல வாழ்க்கை அதது நேரத்துல அதது நடக்கணும் அப்படி நீ எழுந்துட்டா எதுவுமே உனக்கு திருப்பி கிடைக்காது வயசு படிப்பு வேலை எல்லாம் அப்படித்தான் சிவா நீ என்ன மட்டும் இல்ல எல்லாத்தையும் எழுந்து நிக்க போற அன்னைக்கு உனக்கு உதவிக்குன்னு யாரும் வர மாட்டாங்க நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவடா
நம்பிக்கை துரோகி. இந்த உலகத்துல வாழவே கூடாது. இவன் தான் நம்ம சரக்கு ஆம்புலன்ஸ்ல போனதை போதை மருந்து தடுப்பு பிரிவுக்கு சொல்லியிருக்கான். என்ன கேட்காம டிபார்ட்மெண்ட்ல காத்து கூட அடிக்காது. எப்படா ரைடு வந்ததுன்னு நினைச்சேன். எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். நம்ம கூட இருந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை பண்ணதை விட சாமி கிட்ட போறது நல்லதுன்னு அனுப்பிட்டான். இவனை தூக்கிட்டு போய் ஃபார்ம்ல புதைங்கடா. தென்னை மரத்துக்கு நல்ல உரமா இருப்பான். ஒன்னும் இல்லம்மா. மெதுவா மெதுவா. ஒன்னும் இல்ல பொறுத்துக்கோம்மா. சரண்யா, நான் போய் டாக்டர் கூட்டு வந்துடுறேன். நீ பாத்துக்கம்மா. சரிம்மா. ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாதீங்க. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். கொஞ்ச நேரம் வெளியில் இருங்கம்மா. ஒன்றும் இல்லைம்மா, கை காட்டுங்க. பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுது? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? பயப்பட தேவையில்லை, வலி தானே, பார்த்துக்கலாம். இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி. குழந்தை நல்லபடியா இருக்கு, பயப்பட தேவையில்லை. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பொறுத்துக்குமா. நீ படையோட வந்தா நான் பயந்துருவனா? நீ பல தடவை என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க, ஆனா முடியல. டேய், நான் உன்னை எதிரியாவே நினைக்கலையடா. என் வயசுக்கும் அனுபவத்துக்கும் நீ ஒண்ணு இல்லடா. ஆனா என் அழிவை பார்த்து நீ சந்தோஷப்படுவ. அவ்வளவு தூரம் விட்டு வைக்கிறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாதுடா. புதுசா ஒரு எதிரி முளைச்சிருக்கான். இனி நீ தேவையில்லடா. என்னையா கூட்டது? என்ன வித்தியா காட்டுறாங்க? தல போறவனுங்க தலியா நல்லன்னு சொல்றல. என்னடி போங்கயா? பட்ட பகல்ல இந்த காசியை கொலை பண்ணிருக்காங்க. பொதுமக்கள்லாம் அச்சத்தில் இருக்காங்க. இதுக்கு என்ன சார் பதில் சொல்றீங்க? இது ரெண்டு கோஷ்டி கிடையாது நடந்த தகராறு. ஒரு கோஷ்டி இவனை போட்டுட்டாங்க. இதை கண்டுபிடிக்கிறத தான் விசாரணை பண்ண இங்க வந்திருக்கிறோம். எங்களை வேலை செய்ய விட்டாதான் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி சினிமா டைப்ல ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. அந்த கொலை பண்ணதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. உங்க யுவத்துக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. முதல்ல என்ன வேலை செய்ய விடுங்க, அப்புறம் எப்படி குற்றவாளி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. ப்ளீஸ் மிஸ்டர் சத்யராஜ், ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. பாடியை ரிமூவ் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க. ஓகே சார். குயிக் கம் ஆன் கம் ஆன், சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. நிறுத்துறா. டேய் முக்கியங்களா, எடுத்துங்கடா. சீடியை போட்டு பார்த்தனா ஆப்போசிட் குரங்கு மாதிரி ஆயிருவன்ல ஆதி. எங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அலைந்தாங்க கொடு. எப்படா நடந்தது இது? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. கூட இருந்து எவனோ துரோகம் பண்ணிருக்கான். யாரா அது?
நம்ம வீட்டுல நடந்த சம்பவம் வரைக்கும் பதிவு பண்ணிருக்காங்க. துரோகி வெளியில இல்ல, வீட்டுக்குள்ளதான் இருக்கான். யாருன்னு கண்டுபிடிச்சு தூக்குறோம் பாரு. ஹலோ ஆதி, இன்னும் இந்த பிபி குறைஞ்சிருக்காதே. பிபிலாம் எனக்கு ஏறாது தம்பி. இந்த மாதிரி பல காட்சிகளை பார்த்துருக்கேன். உனக்கு தான் புதுசு. எனக்கு புதுசா இருக்கிறது ஓகே. நீ கொலை பண்றத நீயே வீடியோல பாக்குறது புதுசு தானே? ஓகே ஓகே, உங்ககிட்ட இருக்கிற வீடியோவை என்கிட்ட கொடுத்துரு. உனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். என்ன விலைக்கு வாங்க பாக்குறியாதி? அது மட்டும் முடியாது தம்பி சிவா, அன்பா சொல்ற. உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. என்ன ஆதி, பகையை நான் ஆரம்பிக்கிற, நீ வேண்டாங்கிற? நெருப்பு, கடன், பகை கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வைக்கணும் ஆதி. டாக்குமெண்ட்லாம் நான் தரேன். அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடு. டேய், ஒரு நிமிஷம் இருடா. எப்படி பத்திக்கிட்டு எரியுதுன்னு பாரு. ஒரு நிமிஷம் இருடா. ஒரு நிமிஷம் இரு. டேய் பேசுறா. டேய் பேசு. பேசுறா. டேய் சிவா, என்ன பத்தி என் உயிரை பத்தி கவலைப்படாதடா. டேய், என்னடா இது? நீ எப்பறா அங்க போய் மாட்டன? மச்சான், ஆக வேண்டிய காரியத்தை பாரு. ஏய் சிவா, பிபி எகிரி இருக்குமே. என்கிட்டயே பரமபதம் விளையாடுறியா? ஒவ்வொரு கட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு பாம்பும் நான் தாண்டா. உங்ககிட்ட இருக்கிற ஒரிஜினல் வீடியோ மற்ற ஆதாரங்களை எல்லாம் கொடுத்துட்டு உன் நண்பனை கூட்டிட்டு போ. அப்படி செய்யலனா எது நடந்தாலும் எனக்கு தெரியாது. சரி, இப்ப நான் எங்க வரணும்? அதுதான் புத்திசாலித்தனம். ஆம்பளை என்ன நேர்ல வாடா. எங்கடா இருக்க? அதே சந்திரா, எப்படா இது? எப்படா மாட்டீங்க? சந்திரா, 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 இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையாடா? ப்ரோ, சந்திரா, ப்ரோ, டேய், சந்திரா, என்னடா இது? டேய், சந்திரா, சந்திரா, ஏய், டேய், டேய், எங்க ஒரு தூக்குறட முடிய? எங்க கிளம்பிட்ட? இன்டர்வியூ இருக்கு, அட்டெண்ட் பண்ண போறேன். வேண்டாம், 3 மாசத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல, இப்பவே நான் போய் ஆகணும். இப்பதான் உன் உடம்பு தேர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள என் இஷ்டத்துக்கு நீ விட மாட்டியா? ஓ இஷ்டத்துக்கு நீ இரு. நீ இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லி அந்த ஆதி கிட்ட போய் மறுபடியும் சண்டை போட போறேன்னு நல்லா தெரியும். உன்னை நான் தடுக்க மாட்டேன் சிவா. ஓ இஷ்டத்துக்கு நீ இரு. பட் உன்னை பாக்குறது இதான் கடைசி தடவையா இருக்கும். குட் பை. வேணா போது சிவா. ஒரு உயிர் போனப்பவே நிறுத்தி இருக்கணும். இப்ப மறுபடியும் 2 உயிரை பலி கொடுத்துட்டோம். நீ இன்னைக்கு பழிச்சு ஆளாயி நிக்கிறதே உங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம். போனதெல்லாம் போட்டோம் சிவா.
இனிமேலாவது ஒரு நல்ல வாழ்க்கையை வாழறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சரண்யா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. நீ பேசுறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஸ்வேதா. நீ இழந்தது உன் பூவும் பொட்டையும் எப்படி உன்னால இப்படி காம்ப்ரமைஸ் ஆக முடியுதுன்னே தெரியல. ரத்த சிந்த சிந்த கண்ணு முன்னாடி செத்து போனானே உன் புருஷன் அசோக், அதை எப்படி உன்னால மறக்க முடிஞ்சது? உன் புள்ள சிரிக்கிறப்ப அந்த கொலைகாரன் மூஞ்சி உன் ஞாபகத்துக்கு வரல? என்னால நிம்மதியா இருக்க முடியல ஸ்வேதா. நெருப்புக்கு நடுவில் நிக்கிற மாதிரி இருக்கு. உடம்பெல்லாம் வெட்டு வாங்கி நான் வேதனைப்பட்டதை விட நீ பேசுறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன். வரேன். சிவா, சிவா, நில்லு சிவா. தேங்க்ஸ். Cheers. பெரிய பிசினஸ் டீல் முடிஞ்சிருக்கு. இனி நாமள யாரும் அசைக்க முடியாது. நாம தான் நம்பர் 1. சந்தோஷத்தை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். என்ஜாய். பாட்ட போடுறா. Everybody listen to samba, bamba, rumba, tumba. Everybody mambo, jambo, bambo, calling a party. Everybody move it, move it, move it, move it, move it now. Everybody running, coming, it's time to party. Everybody listen to samba, bamba, rumba, tumba, tumba. Everybody grooving, shaking, moving, becoming naughty. Everybody going, 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 going. When you say party. ஹலோ 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 ஆதி, நான் சிவா பேசுறேன். பழைய பகை, பழைய கடன் மறந்துட்டியா? எப்படி மறக்க முடியும் சிவா? இன்னும் நீ உயிரோட தான் இருக்கியா? உடம்பையும் முகத்தையும் கண்ணாடியில் பார்க்கும்போது என்ன மறக்கவே முடியாத. அதே மாதிரி உனக்கு ஒரு மறக்க முடியாத அடையாளத்தை ஏற்படுத்தணும் தான் நான் ஃபோன் பண்ணேன். என்னடா வளர்ற? ஒரு நிமிஷம் இரு. யார் வளரான்னு இப்ப தெரியும். பேசுறா. அப்பா அப்பா எனக்கு பயமா இருக்கு. அப்பா என்ன காப்பாத்துப்பா. ஏய் ஹலோ சிவா, விளையாடாத. ஆபத்துக்கிட்ட மோதுற. என் பையனுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன். டேய் என்ன மிரட்டுறியா? உன் புண்ணியத்துல எமனையே பார்த்துட்டு வந்துட்டேன். இனி எவனுக்கும் நான் பயப்பட மாட்டேன். எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? சொல்லுடா, சொல்லுடா. பழைய ஆர்கே ஃபேக்டரியில தான் இருக்கேன். உங்க வீட்ல இருந்து 10 நிமிஷம் டிராவல். சீக்கிரம் வந்துடலாம். அங்கே இருடா, வரேன்டா. டேய் நான் ஒன்னும் உன்ன மாதிரி பயந்தவன் கிடையாது. ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு பயந்து ஓடுறதுக்கு. வாள் அம்புகளை எல்லாத்தையும் கொண்டு வாடா. நான் வெயிட் பண்றேன். வரேன்டா. ஏய் வாங்கடா, 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 வாங்கடா. நில்லுங்கடா. இது என் புள்ள உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இத நான் பாத்துக்கிறேன். அப்பா
பாடுறா. ஏய் வேண்டடா, என் புள்ளைய ஒண்ணு பண்ணிடாத. ஏய் நில்லு. ஏய் சொன்னா கேளு. ஏய் வேண்டாம். ஏய் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை நான் கொன்னுடுவேன்டா. உன்னை கொன்னுடுவேன்டா. வாட்டத்தை க்ளோஸ் பண்ணாதே. இனி நீ நடப்போனம் தான். அவனை நான் அடிச்ச அடியில அவனுக்கு உயிர் போகாது. அவன் மென்டல் ஆயிடுவான். இந்த வாரிசுக்காக தான் இத்தனை அநியாயம் அடிலையும் பண்ணிட்டு இருக்க. இந்த வேற இல்லாம பண்ணிட்டா யாருக்காக இந்த அயோக்கியத்தனம் பண்ணுவ? எத்தனை பேரை கொண்டு இருப்ப. அப்பெல்லாம் மத்தவனோட வேதனை விளையாட்டா இருக்கும். இப்ப தெரியுது அந்த உயிரோட வலி. தனக்குன்னு வரப்பதான் அந்த வலி தெரியும். நான் அடிச்ச அடியில உன் புள்ள மென்டலா இருப்பான். அவன் இன்னைக்கு குழந்தை மாதிரி தான். அவனை பாத்துக்கிறதே ஒரு டைம் சரியா இருக்கும். பையனோட குழந்தை பார்வையில் இந்த உலகத்தை பாரு. ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே 10 வயசு குழந்தை மரலில் இந்த உலகத்தை பாரு. ரொம்ப அழகா இருக்கும். மற்றவனை ஏமாத்தணும்னு தோணாது. மற்றவன் சொத்தை அபகரிக்கணும்னு தோணாது. இன்னொரு உயிரை கொல்லணும்னு தோணாது. இதோட ஆட்டம் முடிஞ்சு போச்சாதே. நீ சொன்னதே திருப்பி சொல்றாதே. பகை நெருப்பு கடன் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வைக்கணும்னு சொல்வடாதே. அதுல பகையை விட்டுட்டு போற. உனக்கு என்னைக்காவது அருவாள் தூக்க தைரியம் இருந்தா என்னை கொலை பண்ணணும்னு தோணுச்சுனா வா, நான் காத்துட்டு இருக்கேன். வா. செல்லோ, உனக்கு ஒன்றும் ஆகுதுடா. அப்பா நான் இருக்கேன்டா. நீ கவலைப்படாத. செல்லோ, உனக்கு ஒன்றும் ஆகாது. செல்லோ செல்லோ செல்லோ. ஏய் செல்லோ.